வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுதலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 16ஆம் பாகமாக மண் பரிசோதனை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது குறித்து நமக்கு விளக்கமளிக்க உள்ளார் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விற்பனை துறை கூடுதல் மேலாளர் திரு கோவிந்தராசு அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார், உங்களை பற்றி நம்ம அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சகோதரி. அதாவது என்னுடைய பெயர் சி கோவிந்தராசு. சென்னை மணலியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரக்கூடிய மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனமான மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனியில் கூடுதல் மேலாளராக திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு பணியாற்றி வர்றேன். தேங்க்யூ சார். இப்போது மண் பரிசோதனை அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னது சார்? நல்ல ஒரு இன்னைய சூழ்நிலைக்கு எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி சகோதரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. பொதுவாக உங்களுக்கு தெரியும், நம்ம மனிதர்கள் நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி மருத்துவரை பார்க்க போகிறப்ப சாதாரண ஒரு காய்ச்சல் ஜுரம் அப்படின்னா பரவாயில்ல, இப்போ ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரினா அவங்க முதல்ல சொல்கிறது ஒரு எக்ஸ்ரே இசிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடலுடைய உள் உறுப்புகளில் உள்ள என்னென்ன பாதிப்பு இருக்குங்கிறத ஒரு கிளியரான ஒரு ரிப்போர்ட் அது கொடுக்கும். கிட்டத்தட்ட நம்ம மண் பரிசோதனை செய்கிறதும் ஒரு எக்ஸ்ரே இசிஜி ரிப்போர்ட் மாதிரி தான். சார், இந்த மண் பரிசோதனை முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சகோதரி. ஆக்சுவலாக நம்ம தற்பொழுது பார்த்தோன்னா நாட்டில் அதிகரித்து வரனுடைய மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு பயிர்களுடைய உற்பத்தி திறனை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் நாம் இருக்கிறோம். மண் பரிசோதனை அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நமது நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய மக்கள் தொகை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைய நிலவரத்தில் சைனாவை பின்னுக்கு தள்ளி நாம் தான் உலகினுடைய மக்கள் தொகையில் முன்னிலையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பயிர்களுடைய உற்பத்தி திறனை நம்ம ரொம்ப அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இது நம்மளுடைய தலையாய கடமையும் கூட. ஏன்னா விளைநிலங்களுடைய சாகுபடி பரப்பு குறைஞ்சிட்டு வருது. உங்களுக்கு தெரியும், அர்பனைசேஷன், அதாவது நகரமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால பயிர் சாகுபடி பண்ணக்கூடிய அந்த பரப்பளவு குறைஞ்சிட்டே வர மாதிரி இருக்குது. ஸோ இத்தகைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பயிர் மகசூலும் குறையுது. இந்த இதில் மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள ரசாயன உரங்கள் மற்றும் கனிம உரம், அதாவது இயற்கை உரங்களை ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் சொல்லுவோம், இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்துறது மூலம் மட்டும்தான் நம்ம இந்த மண் வளத்தை பேணி காத்து நமக்கு அடுத்து வர சந்ததி இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இது நம்மளுடைய முக்கியமான தலையாய கடமையும் கூட. அதனால் மண் பரிசோதனை கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இது மிக அவசியமானதும் கூட. ஓகே சார், இப்போ மண்ணின் மாறுபட்ட தன்மையால் என்னென்ன விளைவுகள்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது சார்? நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க சகோதரி. ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதாவது சாகுபடி பண்ணுற பரப்பளவு குறையிறதுனால நம்ம குறைஞ்ச இடத்துல அதிக மகசூல் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உயர் விளைச்சல் ரகங்கள், ஹைப்ரிட் சீட்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பயன்படுத்தும் போது அதுக்கு நிறைய நியூட்ரியன்ட் தேவை அதிகமாக இருக்குது. ஸோ இத்தகைய ஒரு சூழ்நிலை நம்ம அதிக அளவில் ரசாயன உரங்களெல்லாம் பயன்படுத்துறதுனால மண்ணை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதிரி மலட்டுத்தன்மையை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இத்தகைய சூழ்நிலையில் அந்த மண் வளத்தை பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்கும்போது அதில் என்னென்ன தன்மைகளால் என்னென்ன விளைவுகளெல்லாம் ஏற்படும், நம்ம பயன்படுத்த பொருள் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளெல்லாம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். பொதுவாக மண்ணில் பார்த்திங்கன்னா கலர் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது pH 8.5க்கு மேலே இருந்துச்சுன்னா பயிருடைய உற்பத்தி திறன் பாதிக்கப்படும், வளர்ச்சி பாதிக்கப்படும், மகசூல் குறையும். அதே மாதிரி ஓர்ப்புத்தன்மைன்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம. அது பார்த்திங்கன்னா 3.0க்கு மேலே இருந்தால் பயிருக்கு தேவையான வளர்ச்சி பாதிக்கப்படும், அதனால் மகசூல் குறையும். குறிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பயிருக்கு தேவையான சத்துக்கள் தடைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்னு சொல்கிற 3 சத்துக்கள் தான் பேரூட்ட சத்துக்கள் சொல்லுவோம். மற்றது எல்லாமே நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முதல்ல நான் சொன்ன 3மே மேக்ரோ நியூட்ரியன்ட். அதில் தழைச்சத்து அப்படிங்கிற நைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பெரிய இது என்னென்னா, கடவுளுடைய கூடையே வளிமண்டலத்தில் காற்றில் நிறைய அந்த நைட்ரஜனோட இது இருக்குது. பட் ஆனால் பயிர் எடுத்துக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் இல்லை. சரி, அந்த நைட்ரஜன் நமக்கு ஏன் தேவை அப்படின்னா, பயிருடைய வளர்ச்சிக்கு நைட்ரஜன் கண்டிப்பாக தேவை. ஆனால் அதே நைட்ரஜன், அதாவது நம்ம தடைச்சத்து சொல்கிறீங்களா, அதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட அதாவது பயிருடைய கூடுதலான பசுந்தன்மை, அதாவது இப்போ ரொம்ப டார்க் க்ரீன் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலை இட் இஸ் ஆக்ட் அஸ் எ ஹார்பர். அதாவது எங்கேயோ இருக்கிற ஒரு பெஸ்ட், ஒரு பூச்சி இருக்கலாம், தாய் அந்த பூச்சியோ இல்லை நோயினுடைய கிருமிக காரணிகளோ இதை சீக்கிரமாக பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம சொல்லுவோம். ஸோ அதே தழைச்சத்தை அளவோடு பயன்படுத்தினோம்னா கூடுதலான மகசூல் நம்ம எடுக்க முடியும். ரெண்டாவதாக மணிச்சத்து சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மணிச்சத்தானது பயிரோட வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு நெல்லோ கரும்போ மற்ற இந்த நிலக்கடலை மாதிரி பயிரெலாம் பயிர் வைக்கும்போது சூப்பர் பாஸ்பேட் உங்களுக்கு போட சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இந்த
மணிச்சத்து வந்து அதிகமாக இருக்கும், ஈஸியாக பயிர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது தேவைதான ஒரு இதான. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் இதனுடைய சத்துக்களுடைய அளவு வந்து மேபி கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். இது அதிகமாக போனாலும் பயிர் எளிதில் எடுக்கக்கூடிய வடிவத்துக்கு இருக்காது, வேறொரு வடிவத்துக்கு மாறும். அதனால் வீணாக போகும், விரயம் ஏற்படும். மூணாவதான பெரிய சத்து வந்து சாம்பல் சத்து, அதாவது பொட்டாஷ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, கேட்டுவன்னு சொல்லுவீங்களா, அந்த ஒரு இது ஒவ்வொரு பயிருக்குமே முக்கியமான ஒரு சத்து. ஆனால் என்ன ஒரு இதுன்னா, அந்த அவுட்டுன்னு சொல்லலாம், ஒரு விளைபொருள் இருக்குது இல்லைங்களா, அதோட எடையை வந்து தீர்மானிக்கிறது வந்து இது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கி வளரும். ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ட்ரவுட் உள்ள ஏரியாவில் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாய விஞ்ஞானிகள், வேளாண் துறையை சார்ந்த அலுவலர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதிகமான தழைச்சத்தை போட வேணாம், அந்த இடத்துல பொட்டாஷ் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ட்ரவுட் ரெசிஸ்டன்ட், வறட்சி தாங்கி வளர தன்மை வந்து பயிர் கொடுக்கும். ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். ஸோ இதுவும் தேவை. ஆனால் என்ன ஒரே ஒரு இதுனா, உண்மை நிலவரம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாம்பல் சத்தினுடைய அளவு வந்து ஓரளவுக்கு தேவைக்கு இருக்கிறதுனால என்ன தேவை இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தினா போதும். ஏன்னா அதனால தான் இடையில வந்து குறிப்பிட்ட ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாலாம் கூட மத்திய அரசு வந்து இந்த சாம்பல் சத்து சொல்லக்கூடிய பொட்டாஷ் உரங்களை வந்து இறக்குமதி தான் பண்ணுறோம். நம்ம நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியே இல்லை, 100% நாம் வெளிநாடுகளை தான் சார்ந்திருக்கிறோம், 100% இம்போர்ட்ஸ் தான் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த சூழ்நிலையில் அதனால் நம்ம எக்கச்சக்கமான அந்நிய செலாவணிகள் வந்து இழப்பு ஏற்படுறதுனால அரசாங்கம் வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சாம்பல் சத்தினுடைய அளவு மண்ணில் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் சமச்சீர் உரங்களை பயன்படுத்தும் போது தனியாக பொட்டாஷ் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3 சத்துமே கட்டாயம் தேவை. இதில் குறிப்பாக சாம்பல் சத்து பற்றி என்ன சொல்லலாம்னா, முன்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம பெரியவர்களெல்லாம் ஒரு அந்த காலத்தில் பார்க்கும்போது ஒரு உழவு முடிஞ்சு ஒரு நெல் பயிரெலாம் முடிஞ்சதுன்னா, ஒரு கரும்பு பயிரெலாம் முடிஞ்சதுன்னா, அந்த சருகெல்லாம் வந்து அந்த விவசாயம் அந்த வேஸ்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நிலத்திலே தீ வச்சு கொளுத்துவாங்க, அது மண்ணிலே அப்படியே வந்து ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ண விடுவாங்க. ஸோ இது ஒரு இதில் கிடைக்கிற மாதிரி அந்த சாம்பல் சத்து கிடைக்கிறதுக்கான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் போது நம்ம மண் பரிசோதனை வந்து கண்டிப்பாக பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நம்ம மண்ணில் எந்த சத்து கூட குறைய இருக்குது, எது வந்து நம்ம பயிருக்கு, நம்ம சாகுபடி பண்ண போகிற பயிருக்கு எவ்வளோ வந்து உரங்களை போடலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் மண் பரிசோதனை கண்டிப்பாக ஒரு அவசியமான ஒரு தேவையான ஒரு ஒன்று. தேங்க்யூ சார். நம்ம மண் பரிசோதனை எதுக்காக சார் செய்யணும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். ஒரு பொதுவாக நம்ம கலாச்சாரத்தில் சொல்லுவோம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மண் மாதானே சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு அம்மாவுக்கு இணையாக நம்ம சொல்லுவோம். நம்ம எந்த அளவுக்கு நல்லவற்றை வந்து அதுக்குள்ளே கொடுக்குறோமோ, இடுபொருளாக கொடுக்குறோமோ, அது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நமக்கு அந்த விளைபொருட்கள் வந்து கொடுக்கும், மண்ணுடைய வளத்தையும் தக்க வச்சுக்கும். ஸோ இதில் ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உரச்செலவு வந்து குறைக்கலாம். பொதுவாக இப்போ நீங்கள் நடைமுறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகள் எல்லாம் எந்த உரம் விலை கம்மியாக இருக்கோ அந்த உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லனா, தழைச்சத்தை கொடுக்கக்கூடிய யூரியா இருக்குது இல்லைங்களா, அதில் 46% தழைச்சத்து இருக்குது, எளிதில் பயிர் கிடைக்கும். அந்த உரங்களை பார்த்தீங்கன்னா விலை குறைவாக இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது. ஸோ எவ்வளவு தேவைக்கு பயன்படுத்தணும், அதுக்கு இந்த மண் மாதிரி வந்து செய்ய வேண்டிய ஒரு அவசியம். அதில் இப்போ நம்ம மண்ணில் வந்து தடைச்சத்து கம்மியாக இருக்கா, கூடுதலாக இருக்கா, கூடுதலாக இருந்தால் எவ்வளோ குறைச்சி போடணும், கம்மியாக இருந்தால் எவ்வளோ கூடுதலாக போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நம்ம பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சரியான முறையில் மண்ணாய்வு மூலமாக ஒரு உரத்தை குறைச்சி போடுற ஒரு விவசாயி, அவர் வரைக்கும் பேரூட்ட சத்து மட்டும் தான் போட்டுட்டு இருப்பார், ஒருவேளை நுண்ணூட்ட சத்து போட்டுருக்க மாட்டார், மைக்ரோ ஃபுட்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்ம எப்படி நான் சொல்லலாம், இதை ரொம்ப சிம்பிளிஃபை சொல்கிறதுனா, நம்ம வீட்டில் வந்து ஒரு விருந்தினர் வர்றாங்க, சமைக்கிறோம், சாதம் வைக்கிறோம், சாம்பார் கூட்டு பொரியெல்லாம் செய்கிறோம், சாப்பிடும்போது உப்பு போடலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உப்பு கம்மியாக சொல்லுவாங்க. சால்ட்டு கண்டிப்பாக குறைஞ்ச அளவு தேவை, கட்டாயம் தேவை. அதுவே கூடுதலாக போனால் சாப்பிட முடியாது நம்மளால். அதே மாதிரி குறைஞ்ச அளவில் தேவைப்படக்கூடிய ஒரு சத்துக்கள் தான் நுண்ணூட்ட சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். அது கம்மியாக தேவை, கட்டாயம் தேவை. இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவீன, அதாவது விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து நெல் அறுவடை இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு. பழைய காலத்தில் அதாவது ஒரு நெல் வயலில் விளைந்த நெல்லை விவசாயி வந்து அறுவடை பண்ணி கட்டுக்கட்டாக கொண்டு போய் களத்தில் போட்டிருப்பாங்க. நெல்லை வந்து அந்த களத்தில் வந்து நெல்லை வந்து அந்த நெல் மணிகளை வந்து பிரித்து எடுப்பாங்க, எடுத்துகிட்டு தூத்துவாங்க, ஒரு முறத்தை வச்சு அழகாக தூக்கி மேலே வானத்தில் வீசுவாங்க. நல்லா முதிர்ச்சியான நெல்மணி வந்து கீழே நேராக விழும். ஒரு ஆஃப் ஃபில்லிங் இருக்கிறது அதுக்கு அடுத்த மிடில் லெவலில் விழும். கடைசியாக சாஃபி கிரைன்ஸ் சொல்லுவோம், அதாவது பதர் அப்படி சொல்லுவோம் நம்ம தமிழில், அது அந்த ஓரத்தில் போய் விழும். நீங்கள் அந்த சாஃபி கிரைன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம நினைப்போம் அதை நீங்கள் ஒரு சாக்கில் எடுத்து கட்டி பாருங்கள், 2 மூடை வருது வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நினச்சி பாருங்கள். அதாவது வெறும் பதர் மட்டுமே 2 மூடையாக வருதுன்னா, அந்த ஒவ்வொரு நெல் பதர் மணிக்கு உள்ளேயும் நெல்மணி வந்து இருந்திருந்தால் அது எத்தனை மூடையாக இருக்கும்? அது மகசூல் எடுப்போம் நமக்கு. அப்போ அந்த நுண்ணூட்ட சத்துங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தேவை, கட்டாயம். அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் ஒவ்வொரு பயிருக்கும் நுண்ணூட்ட சத்து
கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்என் மிக்சர்னே கொடுக்குறாங்க. நெல்லுக்கு, வாழைக்கு, தென்னைக்கு, ஒவ்வொரு பயிருக்குமே. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேளாண்மை விரிவாக்க மையம் இருக்கு இல்லைங்களா, அங்கே சப்சிடைஸ்டு காஸ்ட் மானிய விலையில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் விவசாயிங்க வந்து வாங்கி பயன்படுத்தணும். இப்போ அவர் அது தெரியாமல் என்ன பண்ணுவார்னா, யூரியா மட்டும் தான் விலை கம்மியாக கிடைக்கல, யூரியா மட்டும் போடுவார், மகசூல் வந்து குறையும், இந்த மாதிரியான பதறலாம் நிறைய வரும். எதனால் வருதுங்கிறது வந்து அவர் கொஞ்சம் கவனிக்க தவறதுனால மகசூல் குறையுது, லாபம் குறையுது, அவருக்கு வர வேண்டிய வருவாய் குறையுது. ஸோ இது எல்லாம் இந்த மண் ஆய்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ரசாயன உரங்களை மட்டுமே பயன்படுத்துறதுனால ஒரு மண்ணுடைய வளத்தை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியாது. அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ரசாயன உரங்களுடைய பயன்பாடு இல்லாமல் இந்தியா மாதிரி மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை 1ஆம் நம்பரில், அதாவது வேர்ல்டுலேயே முதல் இடத்துல இருக்கிற நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ண முடியாது தேவைக்கு ஏற்ற அளவுக்கு. ஸோ ரசாயன உரங்களுடைய பயன்பாடும் முக்கியம், வித் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், அங்கக உரங்கள். அதில் என்ன சொல்கிறோம்னா, ஆர்கானிக் உரம், கம்போஸ்ட் உரம் அப்படின்றலாம். அரசாங்கம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பாக நமது பாரத பிரதமர் வந்து ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தையே இந்தியா முழுக்க ஆரம்பித்து வச்சு, எங்கெங்கெல்லாம் விவசாய கழிவுகள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கம்போஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது அதில் என்ன தேவையில்லாத அன்வான்ட் மெட்டீரியல் என்ன இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு இதில் மட்டும் நடுவில் ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் சொல்லிடுறேன். பொதுவாகவே விவசாயிகளுக்கு மிஞ்சின ஒரு வேளாண் விஞ்ஞானி யாருமே இல்லை. ஒவ்வொரு ஒரு ஃபேமிலிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குப்பை குழின்னு ஒன்று வச்சுருப்பாங்க கிராமங்களில். அதாவது என்னென்ன இதற்கு ஒரு மாட்டோட சாணம், வேறு ஏதாவது வேஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் போடுவாங்க. அது மக்கின அந்த தொழு உரத்தை கொண்டு போய் வயலில் போடுவாங்க. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நகரமயமாக்கல், அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்த பிறகு செடி கொடிகள், மரங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. நீங்கள் எல்லாருமே நாம் அதை வந்து மனப்பூர்வமாக ஒத்துத்தான் ஆகணும். ரெண்டாவது, கால்நடைகளுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட கழிவுகள் எதுவுமே நம்ம குப்பையை கொண்டு போகிறதில்ல. அப்படியும் குப்பை உரங்கள் இருந்தாலும் இப்போ சராசரியாக நான் விவசாயிகளோட பழகின வகையில் சொல்கிறேன், ஒரு 4லிருந்து 5 டிப்பர் தொழு உரத்தை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து போடுறாங்க. உண்மையிலேயே தொழு உரங்களை போடணும், கண்டிப்பாக போடணும். ஆனால் நல்ல மக்கின தொழு உரத்தை போடுங்க. இதில் ஒரு சின்ன தகவல் என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் அந்த குப்பை குடியிலேருந்து உரங்களை எடுக்க வரப்போ அந்த தொழு உரத்தை வந்து அள்ளி அந்த நம்ம டிப்பர்லேயோ இல்லை ஒரு மாட்டு வண்டியிலையோ கொட்டும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய நடைமுறையில் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சின்ன காய்கறி வாங்க போனால் கூட நம்ம ஒரு துணிப்பையை கொண்டு போகிறதில்ல, ஒரு கவரில் போட்டு கொடுங்கன்னு கேட்டு வரோம். அந்த கவர் வந்து அங்கே தான் போக போகுது. ஸோ தயவுசெய்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ரெண்டாவது, ஒரு பெஸ்ட், ஒரு தாய் அந்து பூச்சி வைக்கிற முட்டைகள் சின்னதாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும், அது எல்லாமே அந்த குப்பையில் தான் இருக்கும். நிலத்தை மாசுபடுத்துறதுல இன்னொரு இது என்னென்னா, அந்த இப்போ நீங்கள் குறிப்பாக குப்பை அள்ளும்போது தொழு உரம் உள்ள அந்த குப்பையை அள்ளுறப்ப ஒரு வெள்ளை கலரில் ஒரு கொழுன்னு ஒரு பெரிய புழு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாவே பார்க்கலாம் அழகாக. அது வேறு ஒன்றும் இல்லை, தென்னை மரத்தினுடைய குருத்தை பாதிக்கிற காண்டாமிருக வண்டினுடைய இளம் பருவம் தான். ஸோ நாம் அந்த குப்பையை கொண்டு போய் வயலில் போடுறப்ப அந்த புழுவானது வண்டாக மாறி எங்கே போய்க்கும், அதனுடைய இது ஹோஸ்ட் எது, நேராக பக்கத்தில் உள்ள தென்னை மரத்தில் தான் போய்ட்டு அந்த குருத்துவை பாதிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே கொண்டு வந்து நம்ம தென்னை மரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு இதை கொண்டு போய் நம்ம வயலில் போய் போடுறோம். அதை கட் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாகவே வந்து ஒரு அந்து பூச்சி அது வைக்கிற முட்டை, லார்வான்னு சொல்கிற புழு பருவம், அப்புறம் பியூப்பா அப்படின்னு சொல்லுவோம், கூட்டு புழு பருவம், அப்புறம் எகைன் அந்த பூச்சி, அதான் அதோட லைஃப் சைக்கிள். அதில் அந்த கூட்டு புழுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பியூப்பான்னு சொல்லுவோம். அது எப்படி பண்ணால் அதோடைய உடம்பை சுருக்கிட்டு மேலே ஒரு அவுட்டரில் ஒரு லெதரி லேயராக இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்காது, ஒரு டார்மன் பீரியட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ஒரு உகந்த சூழ்நிலை, எப்படின்னா வானமப்பும் மந்தாரமாக ஒரு மாதிரி மிதமான ஒரு மழைக்கான உள்ளது மாதிரி உள்ள மேகங்களாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அது அழகாக புரிஞ்சு அதிலேருந்து வர்ற இளம் புழு வந்து பக்கத்தில் உள்ள பயிரை வந்து பாதிக்கும். ஸோ அந்த பீப்பாவும் எங்கே வருது, குப்பை மூலமாக நம்மளுடைய வயலுக்கு வரும். இதை கூடியமான வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். நல்ல மக்கான தொழு உரம் கிடச்சின்னா தாராளமாக பயன்படும். ஏன்னா நமக்கு அதுதான் ரொம்ப இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு இது. இதை கருத்தில் கொண்டு தான் நமது பிரதமர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒவ்வொரு ரசாயன உரங்களை உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிறுவனமும் கம்போஸ்ட் ஃபெர்டிலைசர் அதை வந்து மார்க்கெட் பண்ணணும், விவசாயிகளுக்கு வந்து குறைஞ்ச விலையில் கிடைக்கணும் அப்படிங்கிறத அந்த ஸ்வச் பாரத் திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் நிறுவனத்திலையும் விஜய் ஆர்கானிக், விஜய் சிட்டி கம்போஸ்ட் அப்படிங்கிற இந்த அங்கக உரங்கள் வந்து நாங்கள், அதாவது ஆர்கானிக் வந்து 40 கிலோ மூடையாகவும், சிட்டி கம்போஸ்ட் வந்து 50 கிலோ மூடையாகவும் நம்ம எங்களுடைய ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் மூலயமா விவசாயிகளுக்கு எளிதில் கிடைக்கிற மாதிரியே கொண்டு போகிறோம். அந்த இடத்துல போகிறப்ப நீங்கள் ஒரு 20 பேக் ஒரு ஏக்கருக்கு போட்டிங்கன்னா 4 டிப்பர் எருவு போட வேண்டிய தேவையில்லை. இதில் எந்த விதமான அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் எதுவுமே இருக்காது, ரெடி டு யூஸ் அந்த மெத்தடில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை பயன்படுத்த சொல்கிறோம். பசுந்தாள் உரம், நம்ம என்ன தான் செடி கொடி இல்லைன்னு சொன்னாலும் நம்ம இப்போ ஒரு வயல் வரப்பு ஓரத்தில் 4-5 மரங்களை நட்டு வைக்கலாம். அதோட கிளைகளை வந்து கட் பண்ணி
அதை உள்ள அந்த நெல் வயலில் போட்டுட்டு உழலாம். அது ஒரு பசுந்தாள் உரமாக கிடைக்கும். அப்புறம் உயிர் உரங்கள், பயோ ஃபெர்டிலைசர்னு சொல்கிறோம். இதையெல்லாம் பயன்படுத்துறது மூலமா ரசாயன உரனுடைய உபயோகத்தை அளவை குறைக்க முடியும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ உரச்செலவை குறைச்சிட்டு இது குறைக்கிறது மூலமாக கண்டிப்பாக அதிக மகசூலை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் மண் பரிசோதனை கண்டிப்பாக தேவை, அவசியமாக தேவை. மண்ணினுடைய அந்த உரச்செலவை குறைச்சி அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இது என்னோட ஒரு கருத்தாக இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். சார், இந்த யூரியா உபயோகப்படுத்துறதுனால என்னென்ன பாதிப்பெல்லாம் மண்ணுக்கு ஏற்படுது சார்? சகோதரி, ஆக்சுவலாக யூரியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்திய அளவில் நம்ம அரசாங்கம் வந்து அதிகமான மானிய சுமையை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் கிரேடில் வந்து யூரியா தான் இருக்குது. ஏன்னா விலை குறைவு. ஒரு 45 கிலோ மூட்டையினுடைய எம்ஆர்பி வந்து 266 ரூபா 50 பைசா. இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன், அதாவது இந்தியாவில் உள்ள உள்நாட்டில் உள்ள ஒரு உர ஃபேக்ட்ரியில், எங்கள் மதராஸ் ரோனோனா ஸ்பிக்கோ இந்த மாதிரி உள்ள கம்பெனியில் வந்து உள்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு யூரியா மூட்டையினுடைய உண்மையான உற்பத்தி செலவுங்கிறது கிட்டத்தட்ட 2800 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஆனால் 266 ரூபா 50 பைசா எம்ஆர்பியில் குறைஞ்ச விலையில் விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 2400 ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு 45 கிலோ மூடைக்கும் சப்சிடி வந்து அரசாங்கம் வந்து மறைமுகமாக விவசாயிகளுக்காக செலவு பண்ணுறாங்க. அது விவசாயிகள் நிறைய பேர் தெரிய வராது. விலை கம்மியாக தானே இருக்குது, நம்ம ஏன் கூடுதலாக போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்காங்க. எப்போவுமே ஒரு பொருள் விலை கம்மி இருக்கும்போது கூடுதலாக பயன்படுத்துவாங்க. சராசரியாக நம்ம சொல்கிற மாதிரினா ஒரு இதாக சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம், ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை ஒரு தடைச்சத்து கொடுக்கக்கூடிய யூரியா போதும் அப்படின்னு சொன்னால் 45 கிலோனா விவசாயம் என்ன பண்ணணும்னா அதை 2 பிரித்து போடணும். ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னால் நெல் பயிர்னு வச்சுக்கோங்களேன், நடவு பண்ண 15-20 நாளில் ஒரு களை எடுத்துகிட்டு முதல் மேலுரம் இடுவோம். கண்டிப்பாக இப்போ யூரியாவும் தடைச்சத்து கொடுக்கக்கூடிய யூரியாவையும் சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய பொட்டாஷ் 2ஐயும் கலந்து போடும். அப்போ ஒரு அரை மூடையும் ஒரு 10-15 கிலோ அளவுக்கு பொட்டாஷ் கொடுத்தாலே போதுமானது. நம்ம விவசாயம் என்ன பண்ணுறாங்கன்னா நடைமுறையில் யூரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளையில் நல்ல கரும் பச்சை நிறத்தை வந்து அந்த இதில் கொடுக்கும், அதனுடைய பயிருடைய வளர்ச்சியில் கொடுக்கும். நம்ம விவசாயிகளுக்கு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பச்சையாக இருந்தால் மட்டும்தான் விளைச்சல் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்காங்க. அது இல்லை. அதிகமான கரும்பச்சை வர்ற ஒரு இடம் தான் நான் முன்கூட்டி கூட உங்கள்கிட்ட சொன்னேன். அது வந்து ஆக்டேசியா ஹார்பர். வெளியிலிருந்து ஒரு பெஸ்ட்டோ இல்லை ஒரு ஃபங்கஸ் அந்த மாதிரி உள்ளதோட பேத்தஜனோ ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். பொதுவாகவே விஞ்ஞானிகளுடைய அது ஆராய்ச்சிப்படி பார்த்திங்கன்னா, அதாவது மிதமான பச்சைன்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கு உங்களுக்கு இந்த லீஃப் சார்ட்னே ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து அதாவது ரொம்ப குறைஞ்ச தடைச்சத்தினுடைய பாதிப்பு இருக்கிற இடத்துல உங்களுக்கு எல்லோயிஷியாக இருக்க வரும், அந்த வெஜிடேட்டிவ் க்ரோத் இருக்கிறது, அந்த லீஃப்லாம் தெரிய வரும். ரொம்ப அதிகமாக இருந்தால் கரும் பச்சையாக இருக்குது. நமக்கு மிதமான ஒரு லெவலில் இருந்தாலே போதும். அது அற்புதமான முறையில் ஒளிச்சேர்க்கையை நிகழ்த்தி அந்த உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணும், நமக்கு விளைச்சலும் நல்லா வரும். இதனால் நம்ம உர செலவை குறைக்க முடியும். இப்போ விவசாயிகள்கிட்ட நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறது, அன்பாக கேட்டுக்கிறது, ஒவ்வொரு விவசாயியும் யூரியாவை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துறதுனால சப்சிடி, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு உர மானிய சுமையை குறைக்க முடியும். அதனால் மிச்சம் வர்ற அந்த அமௌண்ட்டு, அதாவது ஒரு சப்சிடி அமௌண்ட் மீதி வருது இல்லைங்களா, அதை மத்திய அரசு தன்னுடைய மற்ற துறை சார்ந்த நலத்திட்டங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். அரசாங்கம் அவ்வளோ உங்களுக்கான ஒரு இது பண்ணுறாங்க. அதனால் யூரியாவை பொறுத்த வரைக்கும் விலை கம்மியாக இருக்குங்கிறதுனால அதிக அளவில் பயன்படுத்துறதை தயவு செய்து குறைக்கவும். அடுத்து பார்த்திங்கன்னா மண்ணில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் தன்மை, அமிலத்தன்மையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது எப்படி சீர்திருத்தம் பண்ணுறது, எப்படி பண்ணணும்னா ஜிப்சம் சுண்ணாம்பு போன்றவற்றுடைய அளவை அறிந்து அது மண்ணுடைய வளத்தை வந்து திருப்ப கொண்டு வர முடியும், என்னென்ன இதெல்லாம் செய்ய வேண்டிய அப்படிங்கிறதுக்கு மண் பரிசோதனை வந்து கட்டாயம் அவசியம். இப்போ ஒரு மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர்த்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா வடிகால் வசதியை வந்து அதிகப்படுத்தணும். அதுக்கு ஏற்ற பயிர்களை வந்து சாகுபடி பண்ணணும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பருத்தி, மிளகாய் மாதிரியான பயிர்கள்லாம் சாகுபடி பண்ணலாம். அதன் மூலமாக அதை வந்து நம்ம சரிப்படுத்த முடியும். அடுத்து பயிர்களுக்கு தேவையான உரமிடும் அளவு எவ்வளவு வந்து இந்த பயிருக்கு தேவை, இந்த நிலத்துக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த மண் பரிசோதனை வந்து ஒரு அவசியமான ஒரு இது. அடுத்து முன்னாலே நான் முதல் பாயிண்ட்லேயே உங்களுக்கு சொன்னேன், தேவையான அளவை பயன்படுத்துறது மூலமாக உரங்களை பயன்படுத்தினா நம்முடைய உரச்செலவு வந்து குறையும். பொதுவாக விவசாயிகளுடைய இது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நிறைய செலவுலாம் பண்ணி ஒரு பயிரை வந்து சாகுபடி பண்ணுறோம், செலவு தான். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, லோக்கலி சொன்னால் செய்முறை செலவுன்னு சொல்லுவாங்க, இல்லை செய்நாத்தின்னு சொல்லுவாங்க. இவ்வளோலாம் நான் செலவு பண்ணேன், ஆனால் எனக்கு மகசூல் இவ்வளோ தான் வந்திருக்கு, எனக்கு லாபம் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய உரங்களிலையும் விதையை அதிகமாக பயன்படுத்தி இதில் தான் நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க. அதை வந்து குறைச்சாலே கண்டிப்பாக விவசாயிகளுக்கு வந்து ஒரு லாபகரமாக தான் இருக்கும், மகசூல் வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ இதுக்கெல்லாம் மண் பரிசோதனை கண்டிப்பாக அவசியமாக செய்யணும், தேவை. சார், இப்போ வந்து யூரியாவை நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறீங்க, அதை பற்றி விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு இருக்கா சார்? இருக்குது. அதாவது என்னென்ன சகோதரி, மாநில வேளாண்மை துறையை சார்ந்த அலுவலர்கள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி முடிவுகளை வந்து சொல்கிறது, நிறைய விவசாயிகளுக்கு கருத்தரங்களை நடத்துகிறாங்க இல்லைங்களா, அதில் எல்லாத்துலேயுமே நம்ம எடுத்து சொல்கிறோம்.
பட்டு நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலும் விவசாயிகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த யூரியா உபயோகம் வந்து இன்னமும் கூடுதலாக தான் இருந்துகிட்ருக்கு. இது அவர்களாகவே வந்து நம்ம அரசு வந்து அதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கிறாங்க, நிறைய விழிப்புணர்வுலாம் பண்ணுறாங்க. விவசாயிகளும் இதில் வந்து அரசாங்கத்தோட கைகோர்த்து வரணும். அப்போ தான், ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு உலகினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரியான சப்சிடி பேர்டன் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறனால நம்மளுடைய மண்ணை தான் நம்ம வந்து சீரழிச்சிட்ருக்கோம், பாழ்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போது இந்த தலைமுறையிலேருந்து நம்ம விட்டுட்டு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகிற ஒரு இது என்னென்னா, ஒரு நல்ல மண்ணை கொடுத்துட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அவங்களுக்கு நாம் கொடுக்குற ஒரு பெரிய கொடை, அவங்களுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கிற பெரிய சொத்து. பணமோ மற்ற எதுவுமே ஒரு பெரிய நகையோ அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டிய தேவை கூட இல்லை. நல்ல மண்ணையும் நல்ல காற்றையும் மாசு இல்லாத காற்றையும் அடுத்த ஒரு தலைமுறையை கொடுக்குறதா நம்ம அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை, தொண்டு, கொடை அப்படிங்கிறது வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி சார். இப்போ வந்து மண் மாதிரிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பின்பற்ற வேண்டிய குறிப்புகள் என்னென்ன சார்? ஆக்சுவலாக மண் மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த நிலம் எந்த நிலத்தில் வந்து நம்ம இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு ஏக்கர்னா ஒரு ஏக்கரும் ஒரே வயலாக இருக்காது, ஒரு 2-3 வயலாக கூட இருக்கலாம், மாதிரி இருக்கலாம். அந்த ஒரு வயலில் பர்டிகுலர் ஒரு வயல் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் அந்த அதாவது வரப்பு ஓரத்தில் மண் மாதிரி எடுக்கிறத தவிர்க்கணும். ரெண்டாவதாக, நம்ம முன்ன பயிர் சாகுபடி பண்ணும்போது சாண எரு நம்மளுடைய நிலத்தில் இருக்கிற மக்கின தொழு உரம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு போய் கொட்டியிருப்போம் ஒரு இடத்துல. அந்த வண்டியிலேருந்து கொட்டிட்டு அங்கேருந்தான் பிரித்து போட்டிருப்போம். அந்த கொட்டின இடத்துல கண்டிப்பாக அதனுடைய தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல எடுக்கக்கூடாது, ஈரமாக இருக்கிற இடத்துல எடுக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மண் எடுக்கிறதுக்கு முன்னால் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகவல். சார், இப்போ இந்த மண் மாதிரிகளை நம்ம எந்த காலத்தில் எடுக்கணும், அதாவது எடுக்க வேண்டிய டைம் என்னது சார்? அது பொதுவாக ஒரு நிலத்தில் நம்ம மண் மாதிரி எடுக்கிறப்ப அந்த நிலத்தில் எந்த விதமான பயிரும் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அதாவது ஸ்டாண்டிங் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த இடத்துல வயலில் பயிர் இது இருக்கக்கூடாது, சாகுபடி பயிர் இருக்கக்கூடாது. சாகுபடி முடிந்து தரிசு நிலமாக இருக்குது இல்லைங்களா, அந்த தரிசு நிலத்தில் தான் நம்ம வந்து அந்த மண் மாதிரியில் வந்து சேகரிக்கணும். அதான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி வரப்பு ஓரம், அதாவது ரசாயன உரங்கள் அதிகமாக கொட்டியிருந்த ஒரு பகுதி, அதாவது ஈரப்பதமாக உள்ள இடம், மரத்தினுடைய நிழல்கள் அதாவது ஒரு மாதிரி ஷேடியாக உள்ள இடத்துலேருந்து எடுக்கக்கூடாது. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வயலில் ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் குறுக்கு நெடுக்குமா நீங்கள் வந்து வெவ்வேறு இடங்களில் வந்து ஒரு ரேண்டம் சாம்பிளிங் மாதிரியே நம்ம எடுக்கலாம். எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு நான் பின்னால் வர இதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத இடைவெளிக்கு பிறகு தான் அடுத்த ஒரு மண் மாதிரி எடுக்கணும். நான் என்ன ஒரு வேண்டுகோளை உங்கள்கிட்ட வைக்கிறேன்னா, ஒரு வருஷத்தில் ஒரு குருவை பயிர், இன்னொன்று சம்பா பயிர்னு ஒரு 2 இது நம்ம போகம் வந்து முக்கியமான 2 போகங்கள் வந்து சாகுபடி பண்ணுவோம். அதாவது தண்ணியினுடைய வளம் வந்து கூடுதலாக இருந்து நல்ல மழை இருந்து ஒரு வாட்டர் லெவல் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மேபி கோடை பயிருக்கும் போவோம். நம்ம அது ஒரு 3வது ஒரு கிராப் போவோம். கண்டிப்பாக ஒரு 2 போகத்தில் வந்து நம்ம பயிர் வைக்கிறப்போ ஒவ்வொரு போகத்துக்கும் முன்னாலேயும் அறுவடை முடிஞ்ச பிறகு தரிசாக இருக்கும்போது தயவு செய்து மண் மாதிரி எடுங்க, மண் பகுப்பாய்வுக்கு அனுப்புங்க, அதனுடைய முடிவுகளை பயன்படுத்தி அதாவது உரங்களை வந்து பயன்படுத்துங்க. சார், இப்போ வந்து மண் மாதிரிகள் எடுக்கிறத பற்றி சொன்னீங்க, அது எப்படி சார் எடுப்பாங்க? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சகோதரி. நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். மண் மாதிரி எடுக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இலை, சருகு, அதாவது அந்த சாயிலோட அப்பர் லெவலில் டாப் லெவலில் வந்து எந்த விதமான வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே முதல்ல ரிமூவ் பண்ணிடணும். வெறும் சாயில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். மேல் மண்ணை நீக்கக்கூடாது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொதுவாக ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து மண்வெட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த மண்வெட்டி வச்சு வி ஷேப்பில் ஒரு பக்கம் ஒரு வெட்டு அந்த மண்ணை எடுத்துடணும். அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு வெட்டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வி ஷேப்பில் கிடைக்கும். அப்போ பக்கத்தில் உள்ள மண்களை வந்து கையால் தான் வந்து லைட்டாக சுரண்டி தான் எடுக்கிற மாதிரி வரணும். அதாவது நிலத்தினுடைய மேல்மட்ட பகுதியிலேருந்து உங்களுக்கு அந்த இப்போ நம்ம ஏறு விழுதோம்னா இப்போ அந்த குழுன்னு சொல்லுவாங்க, அதோட ஆழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுக்கலாம் ஒவ்வொரு பயிரை பொறுத்து. ஒரு ஹெக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 20,000 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்ச ஒரு சராசரி ஒரு 10 மண் மாதிரிகளை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் இதில் மண் மாதிரி எடுக்கிறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி எடுக்கிறத ஒரு 10 இடங்களில் எடுக்கிற மண் மாதிரிகள் வந்து சாதாரண ஒரு பேப்பர் இருக்கு இல்லைங்களா, பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு ஷீட்டை வந்து தரையில் போட்டுட்டு இதை எல்லாத்தையுமே ஒரு சதுர வடிவில் வந்து நம்ம கட்டி எதுவும் இல்லாமல் கரெக்டாக அது எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துகிட்டு சமப்படுத்தணும். ஒரு சதுர வடிவில் வந்து நம்ம அந்த நூல் பிரித்து நல்லா அழகாக ஒரு வேளை ஈரமாக இருந்தால் கூட வெயிலில் வச்சு காய வச்சுட்ட பிறகு அதை குறுக்கு வடிவில் குவாட்ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது எதிரெதிர் முனைகளை வந்து நீங்கள் அப்படியே கையால் ஒரு கோடு மாதிரி கிழிச்சிங்கன்னா 4 பார்ட்டாக வரும். அதில் ஒரு பார்ட்டு அதோட ஆப்போசிட் பார்ட், அது ரெண்டுமே ரிமூவ் பண்ணிடணும். மீதி உள்ள 2 பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை திரும்பவும் ஒன்றா ஆக்கிட்டு திரும்ப அந்த சதுர வடிவில் வந்து அந்த மண்ணை வந்து அழகாக சமப்படுத்தணும். இன்னொரு முறை குவாட்ரேட் மெத்தடில் அதே மாதிரி அந்த போன முறை எந்த டைரக்ஷன் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து உள்ள மண்ணை வந்து ரிமூவ் பண்ணிடணும். மீதி உள்ள மண்ணை இதே மாதிரி கொண்டு கடைசியாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வர்ற வரைக்கும் இந்த குவாட்ரேட் மெத்தடில் நம்ம அந்த மண்ணை வந்து எடுத்துகிட்டு அதை மண் மாதிரியை சேகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பொதுவாகவே பார்த்திங்கன்னா பருத்தி நூலான துணிப்பை நம்ம அதை தான் பயன்படுத்தணும். கூடிமான வரைக்கும் பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மண்ணினுடைய வளத்தை பாதிக்கிற முக்கியமான முதல் காரணி
பிளாஸ்டிக் உபயோகம். ஸோ நம்ம ஒரு இது சம்மந்தமான இவ்வளவு நிகழ்ச்சிகளில் இவ்வளோ பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற நம்மளே அந்த மாதிரியான ஒரு இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்கிறேன். அத்தோட அந்த விவசாயி அவரோட பேர், தந்தையினுடைய பெயர், சர்வே நம்பரு, என்ன ஊர், என்ன பயிர் சாகுபடி பண்ண போகிறார், அதில் வந்து நீங்கள் ஒரு பயிரை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள்லாம் ஒரு ஏக்கர் இருக்கிற ஒரே பயிர் வந்து ஒரு ஏக்கருக்கு உள்ள 100 சென்ட்லேயும் பயிர் வைக்கிறது இல்லை. இப்போல்லாம் நிறைய நம்ம விவசாயிகள்லாம் ரொம்ப ஒரு ஒரு அடுத்த லெவலுக்கு வர ஆரம்பிச்சாச்சு. ஒரு 50 சென்ட்டில் ஒரு கிராப், 25 சென்ட்டில் இன்னொரு பயிர், ஒரு நெல், கொஞ்சம் அதாவது ஒரு பூ சாகுபடி, ஒரு காய்கறி சாகுபடி அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. ஸோ எந்த பயிர் நீங்கள் சாகுபடி பண்ண போகிறீங்களோ ஒரு 2-3 கிராப் வரைக்குமே நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதற்கு ஏற்ற அந்த என்ன ரெக்கமெண்டேஷன் இருக்கோ பரிசோதனை முடிவு, அதுக்கு ஏற்றன எவ்வளோ உரங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த மண் ஆய்வு பகுப்பாய்வு நிலையம் இருக்கு இல்லைங்களா, மண் மாதிரி அந்த அனலைஸ் பண்ணுற லேப் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து அதுக்கான தெளிவான ரிசல்ட் வந்து கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். சார், இந்த மண் பரிசோதனை நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது சார்? அந்த லேபை வந்து விவசாயிகள் எப்படி சார் அணுக முடியும்? சகோதரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகம், ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், மாவட்ட அளவில் உள்ள வேளாண்மை துறையினுடைய உயர் அலுவலகம் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அலுவலகத்தினுடைய அந்த வளாகத்துக்குள்ளேயே மண் ஆய்வு நிலையம் வந்து இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வட்டாரம், பிளாக் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் வேளாண்மை உதவி இயக்குனர், வேளாண்மை அலுவலர், வேளாண்மை உதவி அலுவலர் அப்படிங்கிற ஒரு பெரிய டீமே நம்ம மாநில அரசினுடைய வேளாண்மை துறையில் வந்து இருக்காங்க. அதில் வேளாண்மை உதவி அலுவலரும் வேளாண்மை அலுவலரும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபார்மர் வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. ஒரு விவசாயி தன்னோட நிலத்தில் உள்ள மண்ணை வந்து மாதிரிக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வயலிருந்து எடுத்துகிட்டு உங்கள் பக்கத்தில் உள்ள வேளாண்மை உதவி அலுவலர் அல்லது வேளாண்மை அலுவலர் அல்லது வேளாண்மை உதவி இயக்குனர், இது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம பிளாக் லெவலில் தான் இருக்குது, வட்டார் லெவலில் தான் இருக்குது. ஈஸியாக நம்ம ஒவ்வொரு விவசாயமே கிட்ட நெருங்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஸோ அங்கே கொடுக்கலாம். நேரடியாகவே நீங்கள் வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகத்தில் உள்ள அந்த லேப் இருக்கு இல்லைங்களா, மண் ஆய்வு நிலையம் இருக்கு இல்லைங்களா, அங்கே நேராக கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு கிராம வாரியாகவே வந்து அவங்க ஆல்ரெடி மண்ணாய்வெல்லாம் செஞ்சு ஒரு சாம்பிள் வந்து அதாவது ரிசல்ட் வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அதையும் மீறி என்னோட நிலத்தில் உள்ளதில் என்ன சத்து குறைபாடு இருக்குது, எவ்வளோ கூட இருக்குது அப்படிங்கிற ஒரு விவசாயம் செய்கிறது வந்து கூடுதலான ஒரு பலனை கொடுக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் எங்களுடைய மதராஸ் உர நிறுவனம் ஒவ்வொரு நிதியாண்டுலேயும் அக்ரோ சர்வீஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துகிறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 சாம்பிள், இப்போ நான் வந்து திருநெல்வேலி தலைமையிடமாக கொண்டு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கான கூடுதல் மேலாளராக இருக்கிறேன். இந்த 4 மாவட்டங்களில் ஏதாவது ஒரு கிராமம் அல்லது 2 கிராமம், ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட், அங்கேருந்து நாங்கள் இந்த மண் மாதிரிகள் வந்து விவசாயிகள்கிட்டருந்து எடுக்கிறோம். எப்படி பண்ணுறோம்னா ஒரு வேளாண்மை துறையோடு இணைந்து ஒரு மண் மாதிரி எடுத்த சேகரிப்பு முகாமே நடத்துகிறோம் கிராம லெவலில். அங்கேருந்து அந்த மாதிரிகளை எடுத்துகிட்டு வேளாண்மை அதிகாரிகள் முன்னிலையில் அதை அங்கே உள்ள, அதாவது இதில் என்னென்னா இந்த லேப் மட்டும் இல்லாமல் நடமாடும் மண்ணாய்வு நிலையங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது. மொபைல் சாயில் டெஸ்டிங் லேப் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதில் அவ்வளவு வசதிகள் வந்து அரசாங்கம் செஞ்சுருக்காங்க. அதில் உள்ள பார்த்திங்கன்னா உள்ள அப்பரேட்டஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது. அதாவது பேருட்ட சத்து மட்டும் இல்லை, நுண்ணுட்ட சத்து எல்லாத்தையும் துல்லியமாக கணிச்சு தர அளவுக்கு வசதிகள் உள்ள இது எல்லாமே அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் சாயில் டெஸ்டிங் லேபையும் நாங்கள் கொண்டு போயிடுறோம். அந்த வில்லேஜை கொண்டு போயிட்டு ஆன் த ஸ்பாட்லேயே அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுக்குற மாதிரி சொல்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்களும் பண்ணுறோம். நிறைய இதில் இதை ஒரு முன்மாதிரியாகவே எங்கள் நிறுவனம் வந்து நடந்துகிட்ருக்கு. சார், இந்த மண் பரிசோதனை நிலையங்களில் மண் பரிசோதனை செய்கிறதுக்கு விவசாயிகள் ஏதாவது கட்டணம் செலுத்தணுமா சார்? அதாவது எனக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை துறை மூலயமா போகிறப்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் தனிப்பட்ட முறையில் கூடுதல் எண்ணிக்கையில் வந்து மண் மாதிரிகள் எடுத்துகிட்டு போய் ஆய்வு பண்ணணும்னு போனார்னா 20 ரூபா அப்படிங்கிறது மிக 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 குறைந்த கட்டணம். இதுவே தனியார், இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். படித்த வேளாண்மை பட்டதாரிகள் அவங்க எல்லாருமே, அதாவது அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸ், அக்ரி கிராஜுவேட்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எல்லாருமே அரசாங்கமே அக்ரி கிளினிக் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மினி சாயில் டெஸ்டிங் லேபே அவங்க ரன் பண்ணுறாங்க. அந்த இடங்கள்லாம் 50 ரூபாய் ஒரு மண் மாதிரிக்கு வந்து அவங்க ஒரு கட்டணமாக வச்சுருக்காங்க. நம்ம இது 20, 50 அப்படிங்கிற அந்த பணத்தினுடைய அளவை வந்து ஒரு இதாக எடுத்துக்காம பஞ்சபூதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் மண் ரொம்ப முக்கியமானது. இதனுடைய வளம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிறது வந்து நம்மளுடைய தலையாக கடமைகளால் அதுக்காக செலவு பண்ணுற அந்த தொகை வந்து சிறு தொகை தான். விவசாயிகள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது தான் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் விளக்கம் அளிச்சிங்க. ரொம்ப நன்றி சார். ஒரு அருமையான வாய்ப்பளித்த அண்ணா சமுதாய வானொலிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 16ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.